மனம் குழந்தை செத்துட்டான் அம்மா என் பிள்ளை. டீச்சர் மாதிரி இறங்கலையே, என் பிள்ளை மனசுக்குள்ள எவ்வளவு வச்சிருந்தாங்க. நாகர்கோவில் ஸ்கூல்ல கவின் சூசைட் பண்ண சம்பவத்தை கேட்கும்போது ஒவ்வொரு ஆசிரியரும், ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு மாணவரும் சிந்திக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஒரு பையன் கூட படிக்க பொண்ணுட்ட பேசுறது தப்புன்னு நிர்வாகம் நினைச்சா அந்த பையன்ட்ட அதை சொல்லி அறிவுறுத்தல். ஆனா அறிவுரை கொடுப்பதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கும் பயத்தை உருவாக்குவதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது ஐயோ டீச்சர் இன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்களோன்னு பயப்பட்டு போக கூடாது. நமக்கு என்ன ஒரு அநீதி நடந்தாலும் நம்ம டீச்சர்கிட்ட சொல்லலான்னு உள்ள தைரியத்தை தான் அந்த டீச்சர் கொடுத்து வளர்த்தனமே தவிர இப்படி சூசைட் பண்ணி சாவுன்னு உள்ள நிலைமைக்கு கொண்டு தள்ளக்கூடாது. அந்த மாணவனே தவறு செய்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அந்த மாணவனை தனியா கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அந்த மாணவனுக்கு மனநிலையை புரிஞ்சிருக்கலாம். இல்ல அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். இல்ல அந்த மாணவனுக்கு கவுன்சிலிங் கூட கொடுத்திருக்கலாம். ஆனா மிரட்டல் விட்டு அவமானப்படுத்தி எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தும் போது அந்த குழந்தைக்கு மனநிலை எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும், என்ன மாதிரி இருந்திருக்கும்? இந்த சம்பவத்துல உண்மையாவே என்ன நடந்தது? அந்த பையனுக்கு மனநிலை எப்படி இருந்து, ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்லுச்சு, ஆசிரியர்கள் அந்த பையனை எப்படி துன்புறுத்தினாங்க, இதெல்லாமே வெளிப்படையான ஒரு விசாரணையில தான் வெளியே தெரிய வரும். ஒரு பையன் சூசைட் பண்ணும் எண்ணத்துல இருக்கும்போது அது டிசிப்ளின் ப்ராப்ளம்னு மட்டும் நினைக்க கூடாது. அவன் முதல்ல ஒரு குழந்தை, அவனுக்கு உயிர் தான் முதல்ல முக்கியம். எல்லா பெற்றோருக்கும் ஒன்னே சொல்லிக்கிறேன், அதாவது உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போக பயந்தாலோ, இல்ல அமைதியா தனியா உட்கார்ந்து இருந்தாலோ, புதுசா அந்த நடவடிக்கையில மாற்றங்கள் இருந்தாலோ, இல்ல என்ன யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு அந்த குழந்தை சொன்னாலோ, இதை மட்டும் சாதாரணமா எந்த பெற்றோரும் ஆசிரியர்களும் எடுத்துக்காதீங்க. எல்லா ஆசிரியருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இன்னைக்கு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு குழந்தை வளர்ந்து அது மரிக்கும் சாவும் வர அந்த குழந்தை அந்த விஷயத்தை நினைவுல வச்சிருக்கும். அதனால ஆசிரியர்களே கண்டிப்பதற்கு முன் சிந்தியுங்கள். கல்வினா மார்க்ஸை மட்டும் கற்றுக் கொடுக்கும் ஒரு விஷயம் இல்ல, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் கற்றுக் கொடுப்பதுதான் உண்மையான கல்வின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாணவன் உயிரை இழந்த பிறகு கேள்வி கேட்பதை விட அடுத்த மாணவன் உயிரை இழக்காம இருக்கக்கு நாம இன்னைக்கு கேள்வி கேட்போம். ஏன்னா லாஸ்ட் வீக் என்னன்னா என்சிஜின்னு ஒரு பொண்ணு பெத்லஹேம் கல்லூரி முதல்வரால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணா. இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த கவின் உள்ள பையன் அவனுக்கு கிளாஸ்மேட்ட பேசினான்னு சொல்லி அதை கண்டிச்சதுக்கு அவன் தூக்கு மாட்டி செத்துருக்கான். இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த கவினுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா நீங்க கண்டிப்பா மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிள்ளைய அவமானப்படுத்திருக்காங்க. என் பிள்ளை அவமானத்தை தாண்டிட்டு ஸ்கூலுக்கு தான் போனா. என் பிள்ளை உயிரோடு இல்ல. என் பிள்ளை என்ன கொடுத்துறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு பிள்ளைக்கு டீச்சர்ஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். இல்லாம என் பிள்ளைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணவும் கூடாது, வாங்கவும் மாட்டேன்.